அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அங்கம் பூம்பா சத்தியலோக ஜோதிடம் பெருமையோடு சில முக்கிய அங்கங்களாக ஆதித்ய பிரபஞ்ச யோகா ட்ரஸ்டி மற்றும் ஜெயசிவ ஜோதிட வித்யாலயம், அதன் வாயிலாக வைபோக தாம்பூலம் கல்யாணம் பரிவர்த்தனை, மேலும் நம்மை நாடி வரும் அரியதொரு மக்களுக்கு இந்த பொக்கிஷமான மனித இனத்திற்கு வியாசர் வழியில் இயற்கை வைத்திய முறையை நாம் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறோம். மேலும் இன்று ஒரு மகத்தான ஒரு நாள், போகி பண்டிகை. போடா எல்லாம் விட்டுத்தள்ளு, பழசை எல்லாம் சுட்டுத்தள்ளு. இந்த பழசுன்னா என்னங்க, இதில் எதுங்க பழசு அப்படிங்கிறது பெரிய கன்ஃபியூஷன். அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் முக்காவாசி எல்லாருமே யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உழவர்கள் தான், விவசாயிகள் தான். ஒரு பண்டத்தை உருவாக்குவது எப்படி, அதற்கான உழவு வேலைகளை செய்வது எப்படி, நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்ற வேதங்களை எல்லாம் கற்றுக்கொண்டு விவசாயிகள் நாட்டின் சக்கரவர்த்தியாக இருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் நிலைமை மாறி போயிருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, மீண்டும் அந்த பழைய நிலை வரப்போகிறது. அவ்வாறு அவர்களுடைய உடைமைகள், அவங்க விவசாயம் பண்ணுவதற்கு உடைமைகளாக பல விஷயங்களை வைச்சிருப்பாங்க. அந்த உடைமைகள் எல்லாமே வருடத்திற்கு ஒரு முறை புதுப்பிக்கப்படும். ஈவன் அவங்க குளிருக்காகவும் வெயிலுக்காகவும் போத்திக்கக்கூடிய போர்வையிலிருந்து, கட்டிக்கக்கூடிய விவசாயத்திற்கு செல்லும் பொழுது உடுத்தக்கூடிய உடையிலிருந்து அனைத்தையும் அவர்கள் இன்று பரிசீலனை செய்து அதற்கு ஒரு நன்மதிப்பளித்து மாடு கட்டுவாங்க, ஆடு கட்டுவாங்க. கூரையில் பார்த்திங்கனாக்க அந்த பனை நாரில் தான் கட்டியிருப்பாங்க. அந்த நார்கள் எல்லாத்தையுமே பழசு புதுசு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அதில் எது டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறத எல்லாத்தையும் எடுத்து அது வேண்டான்னு ஒதுக்கி தள்ளுவாங்க. மேலும் அந்த பொருள் எல்லாமே பழைய பொருள். அதை தூக்கி அப்படியே குப்பையில் போட்டு மக்கி விடலாம்னா பார்த்தா அப்படி மக்க விட மாட்டாங்க. ஏன்னா அந்த பொருட்களை தூக்கி நீங்கள் குப்பையில் போட்டிங்கன்னா அந்த குப்பையோட மக்கி அங்கே ஒரு அரிய வகையான பூச்சிகள் எல்லாம் உருவாகக்கூடும். ஆகையினால அதை குப்பையில் போட மாட்டாங்க. நேரடியாக வாய்க்கால் கரை ஓரம் நீர் நிலமும் சந்திக்கக்கூடிய இடத்துல வச்சு கொளுத்திடுவாங்க. அதுதான் போகி பண்டிகையாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைப்படுது, நீடித்து உழைக்கும்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதை பழசுன்னு ஒதுக்க தேவையில்லை. மேலும் இன்றைய வளர்பிறை மார்கழி 29, 13, 1, 26 புதன்கிழமை ஏகாதசி, விசாகம். இது 3 மிகப்பெரிய விசேஷங்க. இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானம் மிகப்பெரிய சத்தியத்தின் பேரில் இருக்கணும். ஏன்னா சாதாரணமான நாளில் இப்படி ஒரு நாள் அமைவதற்கு நாம் மிகவும் கொடுத்து வைத்தவனாக இருக்க வேண்டும். அவ்வாறாக போகி பண்டிகையும் இதில் தீர்மானமாக இருக்குது. எவ்வாறாக நீங்கள் பழைய பொருட்களை எல்லாம் கலட்டி வீசுகிறீங்களோ அதுபோல் மனதில் உள்ள குப்பைகளையும் கலட்டி வீசுங்க. தயவு செஞ்சு வீசுங்க. ஏன்னா அப்போ தான் புதிய சிந்தனைகள், புதிய முன்னேற்றங்கள், புதிய பரிமாணங்கள் எல்லாமே நம்ம மனதுக்குள்ளே தோணும். அவ்வாறு நாங்கள் வருடம் சில விஷயங்களை வெளியில் விட்டுருவோம். புதிய விஷயங்களை நாங்கள் கையில் எடுத்துக்குவோம். அதன் பொருட்டு நடப்பாண்டு, சென்ற ஆண்டு சில மக்களுடன் எங்களுக்கு வகுப்புவாதமாக, அதாவது பாடப்பிரிவினையில் வகுப்புவாதமாக பல பிரச்சனைகள்லாம் வந்தது. அதையெல்லாம் நாங்கள் கலட்டி ஓரமாக வச்சுட்டு மீண்டும் புதிய நண்பர்களாக இணைகிறோம். புதிய பரிணாமத்தில் நாங்கள் தொடர போகிறோம். அதேபோல் நாளை முதல் சூரியன் பொங்கல் மற்றும் மாட்டுப்பொங்கல்
அனைத்தையும் மிக சிறப்பானதொரு முறையில் அவரவர் குல தெய்வத்தை சென்று பார்த்து வணங்குவதில் மிகப்பெரிய விசேஷங்க. யாரும் மறந்துட வேண்டாம். இந்த 4 நாளுக்குள்ள வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாளைக்குள்ள அவரவர் தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து செல்ல முடியாதவங்க அங்கேயே வீட்டிலேயே கூட குலதெய்வத்தை பிரதிஷ்டை செய்து ஒரு பூஜை செய்து வழிபடுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏனென்றால் சூரிய பகவான் உத்தராயணத்தை நோக்கி செல்கிறார். உத்தராயணம்னா தெற்கு இருந்து வடக்கு ஆசிலேஷன். அப்படி அந்த ஆசிலேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசிலேஷனில் சூரியனுடைய காட்சி பகுதியிலேருந்து நம்ம மாறுபடுறோம். அதாவது இப்போ ஏ சைடு தெரிஞ்சிக்கிட்டு இருந்த சூரியன் அப்படியே பி சைடு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ 4 ஏபிசிடின்னு அதுக்கு 4 சுற்றுச்சுவர் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பந்து கோள வடிவத்தில் அதில் நம்ம இப்போது ஏ சைட்லேருந்து பி சைடை பார்க்குறோம். அப்போது இதுக்கு முன்னாடி இருந்த வெயில் ஒரு மாதிரி இருந்திருக்கு, இனிமேல் வரக்கூடிய வெயில் ஒரு மாதிரி இருக்கும். இது ஆண்டாண்டு காலமாக அறிவியல் ரீதியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் இது தேவர்களின் பகல் பொழுது. தேவர்கள் என்றால் என்ன? உங்களுடைய நல் ஒழுக்கங்கள் உங்களுடைய தேவர்கள். அப்போது உங்களுடைய நல் ஒழுக்கங்கள்லாம் கண் விழிச்சுக்கிச்சு. அதுக்காக நீங்கள் தொடர்ந்து முயற்சித்து தன்னம்பிக்கையை கொண்டு வேலை செய்தோமோ ஆனால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதுக்கு முன்னாடி அப்படி இல்லையா அப்படின்னா உண்டு, ஆனால் ஏற்புடையதாக இருக்காது. உழைப்பு 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 தான் இருக்கும். ஆனால் சிந்தனை 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 தான் இதுக்கு மேலே. ஆகையினால அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் இந்த போகி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி நன்மதிப்பளித்து நல்வாழ்க்கை பெறுவதற்கு எங்கும் நிறைந்திருக்கும் எம்பெருமான் பரந்தாமன் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்வார் என்று இந்த காணொளி வாயின் மூலமாக தெரிவித்து கொண்டு, மேலும் ஜோதிட ரீதியாக இந்த ஏகாதசி தினம் மாலை அனைவரும் போகி பண்டிகைக்கு வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுங்கள். இல்லந்தோறும் அனைவரிடமும் அன்பாக பழகுங்கள் என்பது மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது. இருப்பினும் ஜோதிட ரீதியாக ஒரு சிறிய கருத்து. முதலாக ஜோதிட கருத்துக்களை வழங்குவதில் ஆதித்ய பிரபஞ்ச யோகா ட்ரஸ்டி மூலமாக நாம் மானிட தேவைகளுக்கான சேவைகளை சிறு சிறு உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் கூட இதிலே அங்கம் பூம்பா சத்தியலோக ஜோதிடம் இந்த காணொலி வாயிலாக ஒவ்வொருவரும் இங்கு ஜாதகம் பயில வேண்டும் என்பது கட்டாயம். அது நம்மக்கிட்டே பயிலுங்கிறது கட்டாயம் இல்லைங்க. எங்கேயாவது ஒரு தடவை அந்த அறிவை உள்வாங்கிக்கணும். வாங்கிக்கிட்டு ஆய்வுக்கு எங்கே போகிறதுன்னா பரீட்சையம் படணும். நான் பரீட்சையப்பட்டு தொழிலுக்கு போகிறேன்னா இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு சில அறிவாளியாக இருப்பாங்க. அவங்க தொழில் படிச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஜாதகத்தை படித்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க யதார்த்தமாக தன்னுடைய திசாபுத்திகளெல்லாம் ஆய்வு செய்து ஜோதிடர்களை நாடி சில உண்மையான நல்ல விளக்கங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். அதன் வரிசையில் இந்த மாதிரி ஜோதிட ஞானத்தை கற்றுக்கொள்வது யாரார் என்றால், ஒரு ஜாதகத்தில் அந்த கட்டத்தில் போட்டிருப்பாங்க, 12 கட்டம் இருக்கும். அதில் புதனும் குருவும் யாரெல்லாம் தனித்து இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் ஜோதிடத்திற்குள் வந்து பழகியாக வேண்டும் என்று தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் தன்னைத்தானே அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா குருவும் புதனும் தனித்தனியாக இருந்தாங்கன்னா அவன் தன்னைத்தானே புரிஞ்சிக்க மாட்டான். அவங்க கூட்டமாக இருக்க வேண்டிய கிரகங்கள், தனித்தனி பலம் இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவ்வாறு நீங்கள் இந்த காணொளி மூலியமாக சிறு சந்தேகங்கள் ஏதேனும் ஏற்பட்டாலும், உங்களுடைய யோசனைகள் இருந்தாலும் அடியேனுக்கு கமெண்டில் எனக்கு விமர்சனம் செய்து, மேலும் எங்களை நீங்கள் தாராளமாக மேற்கண்ட தொலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளலாம். ஆன்லைன் வகுப்பு எடுக்கிறோம், ஆன்லைனில் ஜாதக அறிவுகள் கொடுக்குறோம். மற்றும் நேரடியாக காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நாங்கள் ஜோதிடம் சம்பந்தமான ஆலோசனை தந்துக்கிட்டு இருக்கோம். பணம் ஒரு முக்கியமல்ல. பணம்
யார் வேணாலும் எங்கே வேணாலும் சம்பாதிக்கலாம். எந்த லட்சியத்தை வேணாலும் எவர் வேண்டுமானாலும் அடையலாம். ஜாதகத்தின் யோகத்தின் வழி என்னவோ அதுவே ஞானத்தின் வழி, வேதத்தின் வழி, இந்த கலியின் வழி கூட அதுதான். ஆகையினால் என்னால் இது முடியாது அது முடியாதுலாம் நினைக்காதீங்க. சிறந்த ஆலோசனை பெறுங்க. ஆலோசனை பெற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்ல முறையில் நடத்தலாம். மேலும் நமது நேயர்கள், நமது அன்பர்கள் யூடியூப் மூலமாகவும் முகநூல் மூலமாகவும் உலகமெங்கும் ஜோதிட ஞானங்களை கற்றறியும் மக்கள் சீரோடும் சோலையில் பேர்வேனும் தானை தழைத்து தாகம் தீர்த்து நேர் நெல் வாடை பயிர் போல பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.